தாவேகாவுடைய ஆலோசனை கூட்டத்துல மாநில நிர்வாகிகள் வகுப்பு எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். பேசுறேன். மறுபடியும் அதே சுயபெருமை தான் பேசியிருக்காங்க. சிடிஆர் மட்டும் கொஞ்சம் சப்ஜெக்ட் பேசினாரு. இவரு ராதவ அர்ஜுனா ஆவேசமா பேசிட்டாரு. வார்த்தையெல்லாம் கண்டபடி விட்டாரு. "வா போ நீ திட்டு பசங்கன்லாம்" பேசிட்டாரு. அதெல்லாம் வந்து சிக்கலு. இவரே இப்படி பேசினாருன்னா கீழ இருக்கவன் எப்படி கீழ பேசுவான்? இருக்கவன் இது வகுப்பு எடுக்கிற மாரி கூட்டம். அவர் நல்ல ஒரு விஷயத்த தொட்டாரு. இல்ல பருதி இளம்பருதி விஷயத்த பேசினார் பாத்தீங்களா, எக்மோர் தொகுதியை பத்தி. அப்ப ஆமா. ஏடிபி கூட்டணியில இருந்தனாலதான்ப்பா தேமுதிக ஜெயிச்சது. அது அதெல்லாம் வந்து இவர்கள் பல விஷயங்கள முழுசும் பார்க்க மாட்டாங்க. மேலோட்டமா சொல்லுவாங்க. பாத்துட்டு போயிடுறது. என்னமோ சைக்கிள் கடை வச்சவர் வந்து தானா வந்து போட்டிட்டு ஜெயிச்ச மாரி. அவரு குடுத்தாரு. சைக்கிள் கடை வச்சவரு குடுத்தாரு விஜயகாந்த். அத தான் பாராட்டணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முந்தின தொகுதி ஜான் பாண்டியன் 85 வழக்குல தோத்தாரு. ஆமா. ஏன்னா அவர் பண்ண தப்பு. பெரிய தகராறு பண்ணி பருத்தி இளம்பருதிய வெட்டலாம் போயிட்டாங்க. ஆமா. பெரிய பிரச்சனை. அந்த கேப்ல இவங்க ஆளுங்கலாம் புடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. அந்த 2 ஹவர்ல குத்துன்னு குத்திட்டாங்க. அப்படி குத்தியே 85 ஓட்டு வித்தியாசத்துல தான் பருத்தி ஜெயிச்சாரு எழும்பூர்ல. ஆமா. அதனால அது ஒரு பார்ட். இதெல்லாம் வரலாறு அவருக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். மது போதை விவகாரம் சம்பந்தமா தொட்டு அருமையா பேசினாரு. டாஸ்மாக்கு மற்ற விஷயங்கள்லாம். ரொம்ப ஆவேசமா பேசினாரு. அவ்வளோ ஆவேசம்லாம் தேவையில்ல. பேசுங்க. ஆனா அவர்களுக்கு சப்ஜெக்ட்டா கொண்டு போணும். புரியணும். இந்த மாரி நடக்குது. இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்படின்றதான் பேசணும். அது ஆனாலும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம். டாஸ்மாக் பத்தி, மற்ற இது பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. விஜய் பேசவே மாட்டேங்கிறாருன்னு. நேத்து என்னென்ன சொன்னோமோ அது எல்லாத்தையுமே அவர் பேசியிருக்காரு. வரவேற்க தகுந்தது. நம்பிக்கை முகங்களாக ஒரு 3 மாவட்ட செயலர் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. மத்த எல்லாம் பாவம். எல்லாரும் அண்ணன் புசி தான். அதாவது ஒருத்தர் வந்தாரு. டிவிகே, தாவேகா, தளபதி வர்ட்டா மாவட்ட செயலர். அவ்வளவுதான் மாவட்ட செயலாளர். அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க அவரு புதுசுங்க. ஏங்க புதுசுன்னா டீ கடைக்கு போங்க. நம்ம அவங்கள்ட்ட அரசியல் பேச முடியாது. அவ்வளோ அரசியல் பேசுறாங்க. ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலர் எவ்வளோ அரசியல் பேசணும். அந்த சேப்பாக்கம் ஒரு வழக்கறிஞர் தம்பி நல்லா வேலை செய்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். பிரதீப் அவரு நல்லா பேசினாரு. ஒரு நம்பிக்கை அந்த பொண்ணு திருவிகா நகர் வச்சு செஞ்சு விட்டுச்சு. அந்த ஒரு கட்ஸ் இருக்கணும். நம்ம தனியாக இது பண்ண கட்ஸ் இருக்கணும். வந்துட்டோம் மாற்றிக்காம போனேன். அண்ணா நகரில் ஒரு தம்பி பேசினாப்புல. இந்த மாதிரி சிலர் வந்து நம்பிக்கை முகங்களாக தர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாவட்ட செயலாளர்கள் படிங்க. நீங்கள்லாம் அரசியல் ரீதியாக தயாரானீங்கன்னா தான் கீழே இருக்கவங்கள தயார்படுத்த முடியும். இந்த படிப்புன்றத பல விஷயம் தெரிஞ்சுக்கிறன்றத தாவேகா கொண்டு போகணும். இவங்க என்னென்னா மப்புல இருக்கிறாங்க.